Hi students, now we are going to explain about the drug, alcohol and tobacco abuse. அதாவது மருந்து, ஆல்கஹால், புகையிலை ஆகியவற்றை தவறாக பயன்படுத்துதல், தவறான பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம். அப்யூஸ் அப்படிங்கிறது தவறான பயன்பாடு. அது ஆல்கஹாலாக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், டொபாக்கோ, இது எது யூஸ் பண்ணாலுமே அது வந்து தவறான பயன்பாடு, அதுதான் சொல்கிறோம். ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டிபெண்டன்சி ஆன் ஆல்கஹால். ஸோ உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் அதை வந்துட்டு ஆல்கஹாலை சார்ந்திருக்கிறது, ஸ்மோக்கிங் புகைக்கிறதை சார்ந்திருக்கிறது, அண்டு ட்ரக்ஸ் மருந்துகளை சார்ந்திருப்பது தான் நம்ம வந்து அடிமையாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த அடிக்டிவ் பொட்டென்ஷியல் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ் புல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இன்டு விசியஸ் சைக்கிள். ஸோ இந்த அடிமையாக்கிறதுக்கு உண்டான அத்தனை சப்ஸ்டன்சஸும், இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ஒவ்வொரு மனிதனையும், தனி மனிதனையும் அதுக்குள்ளே ஒரு தீங்கான விளைவுகளுக்குள்ளார தள்ளுகிறது. அது லீடிங் டு ரெகுலர் அப்யூஸ் அண்ட் டிபெண்டன்சி. அதனால் அந்த மருந்துகளை நம்ம வந்து தவறாக பயன்படுத்தி அதை சார்ந்தே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். So this is of serious concern because of abuse of tobacco, alcohol and drugs produce many harmful effects on an individual அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து தீவிரமாக கருத்தில் கொள்ளணும். ஏன்னா வந்துட்டு புகையிலை, ஆல்கஹால், மருந்துகள் இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பொருட்கள் இதெல்லாம் தவறாக பயன்படுத்துறதுனால ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் ஃபேமிலி, குடும்பமும் பாதிக்கப்படுது, இந்த சமுதாயமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டேஞ்சரஸ் பிஹேவியர் பேட்டர்ன். இது வந்து ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில், அமாங் த யூத் கேன் ப்ரிவென்டட் த்ரூ த ப்ராப்பர் கைடன்ஸ். சரியான வழிகாட்டல் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த தீய பழக்கத்திலேருந்து விடுபடலாம், தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ட்ரக் அப்யூஸ், தவறான பயன்பாடு, அதாவது மருந்துகளோட தவறான பயன்பாடு, தவறாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். ட்ரக்ஸ் ஆர் நார்மலி யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் அட்வைஸ் ஆஃப் எ ஃபிசிஷியன் அண்ட் வித்ட்ரான் ஆஃப்டர் ரிக்கவரி. அதாவது மருந்துகள் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து சிகிச்சைக்காக டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் அதை நிறுத்திடுறோம், அந்த மருந்தை நிறுத்திடுறோம் இல்லையா? அப்போ எ பர்சன் ஹூ இஸ் ஹேபிட்டேட் டு ட்ரக், ஸோ அது நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வந்து அந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு பழக்கமாகி அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதே மருந்தை. அப்படி யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு அவனை வந்து ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எ பர்சன் ஹூ இஸ் ஹேபிச்சுவேட்டட் டு எ ட்ரக், அந்த ட்ரக்கு மருந்து எடுத்துக்கிறதுக்கு வழக்கமாகவே கொண்டுருவான். ஸோ வழக்கமாகவே அதை வந்துட்டு அது ஒரு பழக்கமாகி அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்துட்டு ட்ரக் அடிக்ட், மருந்துக்கு அடிமையாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அப்யூஸ். இல்லைன்னா ட்ரக்கு தவறாக பயன்படுத்துறது, இல்லைன்னா மருந்துக்கு அடிமையாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எ ட்ரக் தட் மாடிஃபைஸ் த ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், psychological or social behavior of a person by stimulating, depressing or disturbing the function of the body and the mind is called addictive drug அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது ஒரு மருந்து, அது வந்துட்டு அது எதாக இருந்தாலும் இருக்கலாம். மருந்து வந்து ஒரு மனிதனோட உடல் ரீதியாகவும் சரி, அந்த பயாலஜிக்கல் உயிரியல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும், அதுதான் சைக்கலாஜிக்கல், அண்டு சமூக ரீதியாகவும் அவனோட அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. எப்படி? பை ஸ்டிமுலேட்டிங், டிப்ரெஸிங் ஆர் டிஸ்டர்பிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. அவனை வந்துட்டு தூண்டி விடுது, அவனை மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது, அண்டு அவனோட உடலோட ஃபங்க்ஷனை, வேலைகளை வந்துட்டு அது வந்துட்டு மாற்றி அமைக்குது. அவனோட மைண்டையும் மாற்றி அமைக்கிறதுனால அதை வந்துட்டு ட்ரக் அடிக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் ட்ரக்ஸ் இன்ட்ராக்ட் வித் தி
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி. ஸோ இது வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை வந்து தாக்கி அந்த மனிதனை வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவனை வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சரி, டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். தெர் ஆர் சர்டன் ட்ரக்ஸ் கால்டு சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மருந்துகள் வந்துட்டு மன ரீதியான மருந்துகள், மனோவியல் மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அந்த மனோவியல் மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா, விச் ஆக்ட்ஸ் ஆன் த பிரெயின் அண்ட் ஆல்டர் த பிஹேவியர், கான்சியஸ்னஸ், பவர் ஆஃப் திங்கிங் அண்ட் பர்செப்ஷன். ஸோ இது மூளையின் மீது செயல்பட்டு, இது இந்த சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் மூளையின் மீது செயல்பட்டு அவனோட பழக்க வழக்கங்களை மாற்றுகிறது, அவனோட அந்த உணர்திறனை மாற்றுகிறது, சிந்திக்கும் திறனை மாற்றுகிறது, அண்டு அறிநிலை, அந்த அறியக்கூடிய நிலையை வந்துட்டு மாற்றுகிறது. அதனால் அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மூட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸை சொல்கிறாங்க. ஸோ சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ், வாட் இஸ் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ்னு என்னென்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து படித்து எழுதிடுங்க. ட்ரக் டிபெண்டன்ஸ், அதாவது எப்போவுமே மருந்து வந்து சார்ந்து இருக்கிறது. The person who consumes these drugs become fully dependent on them. ஸோ அந்த மருந்து அவன் உட்கொள்ளும்போது அவன் வந்து முழுவதுமாக அந்த மருந்தை வந்து அவன் சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகிடுது. அவனால் அந்த மருந்து இல்லைன்னா அவனால் இருக்க முடியாத இயலாத நிலை அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு அவன் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். அந்த கண்டிஷன் பேர் தான் ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு. The persons who consumes these drugs become fully dependent on them. They cannot live without drugs. ஸோ அவனால் வந்துட்டு அந்த ட்ரக் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டிபெண்டன்ஸ். ஒரு மனிதன் வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் அந்த மருந்துகளை சார்ந்து இருக்கிறது. Dependence on the drugs for normal condition of well-being to maintain the physiological state. ஒரு மனிதன் வந்து மருந்து சார்ந்திருக்கான் நார்மல் கண்டிஷனில் அப்படின்னா அவனோட உடல் நிலை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நார்மல் கண்டிஷனில் அவன் டிபெண்டாக இருந்தானா, சார்ந்திருந்தானா. அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் is a feel that drugs help them to reduce the stress. ஸோ அவன் நினைக்கிறான், அதாவது அவனோட மன அழுத்தங்களை வந்து அது அந்த ட்ரக்ஸ் வந்து குறைக்குது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு வந்துட்டு ட்ரக் டிபெண்டன்ஸ் வந்து காரணம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். அதாவது மருந்துகள் வந்துட்டு கடத்தப்படுறது, அதெல்லாம் வந்துட்டு அந்த டே எதுன்னு கேட்டால் June 26. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1985. நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவனோட மனநிலைமை எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. பிஹேவியரல் சேஞ்ச் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ், மருந்துகளை பயன்படுத்துறதுனால, தவறாக பயன்படுத்துறதுனால அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் யூஸ் அமாங் த அடலசன்ஸ். ஸோ அந்த இளம் பருவத்தினர் வந்துட்டு அதை ட்ரக்கை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ராப் இன் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக வந்து இந்த படிக்கும் இளம் வயது குழந்தைகள் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜ். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன். ஸோ தன்னோட தன் சுகாதாரத்தை பற்றி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஐசோலேஷன் தனிமைப்படுத்தியிருப்பாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க, மன அழுத்தமாக இருப்பாங்க, களைப்பு இருக்கும், ஃபேட்டிக் அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். ஓகே. அடுத்து வந்து டிட்டோரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எப்போவுமே வந்துட்டு குடும்பத்தில் இருந்த நண்பர்கள் மீது எப்போவுமே வந்து விலகி தான் இருப்பாங்க. சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். ஸோ அவங்களோட உணவு பழக்கம், தூக்கம், இதெல்லாம் வந்துட்டு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் இன் பாடி வெயிட்டு, ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்டு அப்படைட். ஸோ அவனோட உடல் எடையில் வந்துட்டு அப்பப்போ மாறுதல் இருக்கும். திடீர்னு எடை கூடும் குறையும், அண்டு பசி திடீர்னு எடுக்காமே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அப்படைட் அப்படின்னா பசி, அதில் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அன் ஈஸி வே டு கெட் மணி ஃபார் அப்டைனிங் ட்ரக்ஸு. ஸோ பணம் பெறுவதற்கான இலகுவான அந்த லேசான சுலபமான வழிகளை வந்துட்டு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. மருந்து வாங்கிறதுக்காக, அந்த போதை மருந்து வாங்கிறதுக்காக பணம் பெறுவதற்கான ஈஸி வழிகள் என்னென்ன இருக்கோ, சுலபமான வழிகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் தேடுவாங்க. ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 1984 suggests the use of the term drug dependence in place of drug addiction or drug abuse. So drug abuse or drug addiction அப்படின்றதுல ட்ரக் டெபண்டன்ஸ் அப்படின்ற அந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன் 1984. அடுத்து வந்து ட்ரக் டி அடிக்ஷன். ஸோ அந்த தவறான மருந்து பயன்படுத்தலேருந்து மீண்டு வர்றது தான் டி அடிக்ஷன். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டி அடிக்ஷன் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போதை மருந்து பழக்கத்திலேருந்து மீண்டு வர்றது ஒரு சிக்கலான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான். பட் இது ரொம்ப நாள் ஆகும். இந்த பேத் டு ரிகவரி ஆஃப் ட்ரக் அடிக்ட்ஸ் இஸ் அ லாங் அண்டு ஆஃபன் ஸ்லோ. இது ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப நீண்ட நாள் ஆகும் அதிலேருந்து மீண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி அந்த ஹோல் ஹாவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே. ஸோ அதனால் எப்போவுமே குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், இந்த சமூகத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு முக்கியமான வேலையாக இது இருக்குது அவங்கள மீட்டு கொண்டு வரதில். சார் டீடாக்சிஃபிகேஷன், த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் அ டீடாக்சிஃபிகேஷன் தான். அதை நச்சு நீக்கணும். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுகளை நீக்கிறது தான் சிகிச்சையோட முதல் படி அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரக் இஸ் ஸ்டாப்டு கிராஜுவலி. ஸோ அந்த மருந்துகளை படிப்படியாக தான் நீக்கணும். அண்டு அடிக்ட் இஸ் ஹெல்ப் டு ஓவர் கம் த வித்ட்ரால் சிம்டம்ஸ். ஸோ அந்த போதை மருந்துக்கு அடிமையானவங்களை அவங்களுக்கு அந்த அடிமையாதிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ்லாம் இருக்கும், விலகல் அறிகுறிகள்லாம், அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்யணும். இந்த அடிக்ட் அண்டர்கோஸ் சிவியர் ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க வந்துட்டு தொந்தரவுக்கு ஆளாகுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு டேக் கேர் பை ஸ்பெசிஃபிக் மெடிஃபிகேஷன். சரியான மருந்துகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அதிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரலாம். அடுத்து வந்து சைக்கோ தெரப்பி, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் கவுன்சிலிங், தனி அறிவுரையோ இல்லை வந்துட்டு குழுவாகவோ அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுக்கும்போது இஸ் கிவன் பை சைக்காலஜிஸ்ட், ஒரு நல்ல மனநல மருத்துவர், இல்லை வந்து ஒரு வழிகாட்டுதல் யாராவது கொடுத்தாங்கன்னா, கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு நம்ம அறிவுரை வழிகாட்டுதல் கொடுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எஃபோர்ட்ஸ் டு ரெடியூஸ் தி அடிக்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை வந்து அந்த அடிமையாதல், அந்த அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து குறைச்சி கொண்டுட்டு வரலாம். டாட் டு நியூ வேஸ் டு சால்வ் தி எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வழிகாட்டுதல் பண்ணலாம். அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். அடிக்குவேட் ட்ரக் டயட், போதுமான அளவு சரியான விகிதத்தில் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், ஓய்வு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணும்போது இதெல்லாம் வந்து சைக்கோ தெரப்பி.
மனோவியல் ரீதியான சிகிச்சை. அடுத்து வந்து கவுன்சிலிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் வழிகாட்டணும். எப்படி சோசியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இஸ் ஆர்டர் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்காமல் அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்ம வந்து வழிகாட்டுதல் கொடுக்கணும் சோசியல் ஒர்க்கர்ஸ் மூலமாக. ஸோ தட் அடிக்ட் இஸ் அக்செப்டட் பை தி ஃபேமிலி அண்ட் தி சொசைட்டி. ஸோ இதன் மூலம் வந்துட்டு அந்த மருந்துக்கு அடிமையானவங்க சமுதாயத்தினாலும் குடும்ப உறுப்பினர்களாலும் வெறுத்து ஒதுக்கப்படுவது நிறுத்தப்படுது. ரெஹாபிலிட்டேஷன். அடுத்து வந்து மீட் எடுக்கிறது, அதான் ரெஹாபிலிட்டேஷன். ஸோ தே ஆர் கிவன் ப்ராப்பர் வொகேஷ்னல் ட்ரைனிங். ஸோ அவங்களுக்கு வந்து சரியான தொழில் பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிலிருந்து அந்த அடிக்ஷன்லேருந்து மீட்டு கொண்டு வரலாம். ஸோ தட் த கேன் லீட் எ ஹெல்த்தி லைஃப். ஆரோக்கியமான வாழ்க்கை அவங்க தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஸோ அது மூலம் சம்பாதிச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வாங்க. பிகம் யூஸ்ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அது இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பயன்பாடுள்ள ஒரு மனிதனாக அவங்க வந்து மாறுவாங்க. இதுதான் வந்து ரெஹாபிலிட்டேஷன் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டொபாக்கோ யூஸ். டொபாக்கோ இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த டொபாக்கோ பிளான்ட். இது வந்துட்டு புகையிலை தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. நிக்கோட்டியானா டொபாக்கோ அண்டு நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படிங்கிறது தான் அதனோட பொட்டானிக்கல் நேம், தாவரவியல் பேர். த ட்ரைட் அண்டு curd leaves of its young branches make the commercial tobacco used worldwide. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டொபாக்கோ பிளான்ட்டில் இருந்து இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் தான், காய்ந்த அந்த இலைகள் தான் வணிக ரீதியாக புகையிலையாக உலக அளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ அடிக்ஷன் டு டொபாக்கோ இஸ் டியூ டு நிக்கோட்டின். ஸோ இந்த புகையிலைக்கு அடிமையாதல்கிறது எதனால் அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் தான். ஏன்னா ஆல்கலாய்டு ப்ரெசன்ட் இன் இட். அதுக்குள்ளே வந்துட்டு ஆல்கலாய்டு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து அதில் இருக்குது. நிக்கோட்டின் இஸ் அ ஸ்டிமுலண்ட். அது வந்து ஒரு கிளறு ஊட்டக்கூடியது, அதுதான் ஸ்டிமுலண்ட்டு. ஸோ ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். அது வந்து அதிகமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சு பொருள் தான் அது. டொபாக்கோ யூஸ். ஸோ டொபாக்கோ இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கெல்லாம் டொபாக்கோ புகையிலை யூஸ் பண்ணுறாங்க? ஸ்மோக்கிங்க்கு, சூயிங் அண்டு ஸ்னஃபிங். மூக்குப்பொடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க, வாயில் போட்டு மெல்றதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னஃபிங் அப்படின்னா மூக்குப்பொடியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஹேலிங் டொபாக்கோ ஸ்மோக் ஃப்ரம் த சிகரெட்ஸ், பீடிஸ், பைப்ஸு, ஹுக்கா, இதில் இருந்தெல்லாம் வந்துட்டு ஸ்மோக்கிங் வந்துட்டு புகைக்கிறாங்க. இது மூலமாக புகையிலையை புகைப்பிடிக்கிறது தான் இது. சரி, டொபாக்கோ இன் பவுடர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சீவ்டு வித் பேன். வென் பவுடர் டொபாக்கோ இஸ் டேக்கன் த்ரூ த நோஸ். ஸோ புகையிலை வந்து நல்லா தூளாக்கி அது சில மூக்கு மூலமாக இழுக்கப்படுகிறது. அதை வந்து ஸ்னஃபிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டொபாக்கோ புகையிலை பவுடர் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு வெற்றிலையோ இல்லை பான் பராக இது மாதிரி வச்சு அதில் கலந்து மெல்றது தான் வந்துட்டு சீவ்டு அப்படின்னு பேர். ஓகே, ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ புகைப்பிடிக்கிறதுனால டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது. when smoke is inhaled, புகைப்பிடிக்கிறதுனால மூக்குவழியாக இழுக்கிறதுனால the chemicals get absorbed by the tissues. ஸோ திசுக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு உள்ளிழுக்கப்படுகிறது அந்த கெமிக்கல்ஸு. காஸ் த ஃபாலோவிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். என்னென்ன கீழ்கண்ட விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத, தீங்கான விளைவுகள் ஏற்படுங்கிறத பார்ப்போம். பென்சோஃபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அதெல்லாம் வந்து டொபாக்கோவில் இருக்குது, ப்ரெசன்ட் இன் டொபாக்கோ. அப்போ ஸ்மோக் இஸ் கார்சினோஜெனிக் காசிங் லங் கேன்சர். அதனால் இது வந்து நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்குது. இது பென்சோஃபைரின், பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுற புகைப்பிடிக்கிற அந்த புகையிலையில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு கார்சினோஜெனிக். அதனால் லங் கேன்சரை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ராட்டு, தொண்டை பகுதி வீங்கிடும். அண்ட் பிராங்கி, இது வந்துட்டு மூச்சுக்குழல் தான் பிராங்கின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு 2 நுரையீரலையும் பிரிஞ்சு போகும், அதுதான் பிராங்கி. அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா நுரையீரலுக்குள்ளே போகிறது அந்த பிராங்கி. அது 2ஆக பிரியக்கூடிய அந்த இடம் தான் லீடிங் டு கண்டிஷன் லைக் பிராங்கிட்டிஸ். அது வந்துட்டு அது பிராங்கி வீங்கிறதுனால
bronchitis and pulmonary tuberculosis. ஸோ நுரையீரல் புற்றுநோய் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் அல்வியோலி, அந்த நுரையீரலுக்கு இருக்கக்கூடிய அந்த காற்று பைகள் தான் அல்வியோலின்னு பேர். அது வீங்கிடும். அதனால் அது வீங்கிறதுனால அதனோட பரப்பளவு வந்துட்டு குறையும். டிக்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், அங்கே வாயு பரிமாற்றம் நடக்கக்கூடிய பரப்பளவு வந்து குறையிறதுனால எம்ஃபைசீமா அப்படிங்கிற நோய் வரும். எம்ஃபைசீமா. ஓகே, அப்போ வந்துட்டு அந்த பிராங்கிட்டிஸ் ப்ளஸ்ஸு இன்ஃப்ளமேஷன் லங் அல்வியோலி இது ரெண்டும் சேர்ந்து தான் அதை வந்து எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு ஆஃப் டொபாக்கோ ஸ்மோக்கு பைண்ட்ஸ் டு ஹீமோக்ளோபின் ஆஃப் ஆர்பிசி. ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இதுதான் வந்துட்டு பைண்ட்ஸ் டு தி ஹீமோக்ளோபினாக இருக்கணும். பட்டு இது கார்பன் மோனாக்சைடு வந்து ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட இணைஞ்சு டு டிக்ரீஸ் தி ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி. ஸோ ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய அளவு வந்துட்டு இது குறைச்சிரும். அதனால் வந்து ஹைபாக்சியா இன் பாடி டிஷ்யூ, அதனால் ஏற்படக்கூடியதான் அந்த ஹைபாக்சியா. அப்போ திசுக்களில் ஹைபாக்சியா அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து வந்துடும். அதாவது டிக்ரீஸ் தி ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி தான் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இன்க்ரீஸ் தி பிளட் ப்ரெஷர் காஸ்டு பை ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ அதனால் ஸ்மோக் பண்ணுறதுனால இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடுது. அதனால் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகிடும், ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாகச்சுனாவே இதயம் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமாக வரும். அடுத்து காசஸ் இன்க்ரீஸ்டு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். ஸோ வயிற்றுக்குள்ளே வந்துட்டு அந்த கேஸ்ட்ரிக் செக்ஷன் வந்துட்டு இறப்பை சுரப்பு அது வந்துட்டு அதிகமாகிடும். லீட்ஸ் டு கேஸ்ட்ரிக் அண்டு டியோடினல் அல்சர்ஸ் வந்து இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த புண்கள் வந்து ஏற்படும். டொபாக்கோ சூயிங் காசஸ் ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய் வந்து வர்றதுக்கு காரணமாக இந்த டொபாக்கோ மெல்றதுனால வரக்கூடிய நோய் தான் வந்துட்டு ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிகரெட் டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய நோய்கள். அடுத்து வந்து ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ ஆல்கஹால் வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால, தவறாக பயன்படுத்துறதுனால சோசியல் ஈவில் ப்ராக்டிஸ் பை தி வெல்த்தியர் அண்டு புவரர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ இது வந்துட்டு ஒரு சமுதாய நோய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய அது வந்துட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டால், அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இது வந்துட்டு கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் குடிப்பழக்கம் இருக்கிறது. அது வந்துட்டு சொசைட்டிக்கு வந்துட்டு சமுதாயத்துக்கு வந்து ஒரு சோசியல் ஈவில் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்டு ஆல்கஹாலிசம். அதனால் ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறது ஆல்கஹாலிசம் அப்படின்னு சொல்கிறது. அது அடிக்டட் டேர்ம்ட் இஸ் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆல்கஹால் அப்யூஸ். ஆல்கஹாலை தவறாக பயன்படுத்துகிறத சொல்கிறாங்க. ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் இம்பேர்ஸ் ஆன் ஃபிசியலாஜிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மனிதனோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடியது தான் இந்த ட்ரிங்கிங், குடிப்பழக்கம். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஆல்கஹால் குடிப்பழக்கத்தினால உடலுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தீங்கான விளைவுகள் என்ன? ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால் டிப்ரெஸ் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். பை ஆக்டிங் இஸ் எ செடாட்டிவ் அண்டு அனல்ஜிசிக் சப்ஸ்டன்சஸ். அதில் வந்துட்டு மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் அதில் இருக்கிறதுனால அது வந்துட்டு நரம்பு மண்டலத்தை வந்துட்டு பாதிக்கப்படுது ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது. சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நர்வ் செல் டேமேஜ், நரம்பு செல்லு வந்துட்டு டேமேஜ் ஆகுது. அதனால் ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ், மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் தொந்தரவுகள் ஏற்படுகிறது, பல்வேறு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகளோட ஒருங்கிணைப்பு வந்து பாதிக்கப்படுது. பிளட் ஆர் ரெடியூஸ்டு விஷன், கண் பார்வை மங்கிடுது. ரிசல்ட்ஸ் இன் ரோடு ஆக்சிடெண்ட், இதனால் என்னது ஆக்சிடெண்ட்டு விபத்துகள் வந்துட்டு சாலை விபத்துகள் வந்து அதிகமாக ஏற்படுகிறதுங்கிறோம். டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே அஃபெக்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட். ஸோ ரத்த நாளங்கள் வந்து விரிவடைகிறதுனால இதயத்தோட செயல்பாடு வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ லிவர் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் ஃபேட்டி லிவர். ஸோ லிவர் வந்து டேமேஜ் ஆகுது. என்ன காரணம்?
லிவரில் வந்து கொழுப்பு அதிகமாக படிகிறது. ஏன்னா விச் லீட்ஸ் டு சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ். ஸோ லிவரில் வந்து கல்லீரலில் அந்த நார் திசுக்கள் உருவாகி அது வந்துட்டு கல்லீரல் சிதைவு ஏற்பட்டுவிடும். பாடி லாஸஸ் இட்ஸ் கண்ட்ரோல். ஸோ உடல் வந்துட்டு அதனோட அந்த கண்ட்ரோலில் இழந்துருவாங்க, கான்சியஸ்னஸ் போயிடும். இவென்ச்சுவலி லீடிங் டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன். ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அண்ட் அல்டிமேட்லி கடைசியாக லீட் டு டெத்து, கடைசியாக இறந்துருவாங்க. அதுதான் ஆல்கஹால் ஹவு ட்ரிங்கிங் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி அப்படிங்கிறத இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத டயக்ராம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் தரவை பார்த்து வச்சுங்க. ஆத்திரோஸ்க்ளீரோசிஸ், எத்திரோஸ்க்ளீரோசிஸ், சிரோசிஸ், ரீப்ரொடக்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன், டேமேஜ் டு பிரெயின் ஃபங்க்ஷன், குரோனிக் ஹார்ட் ஃபெயிலியரு, பேன்க்ரியாட்டிட்டிஸ். ஸோ இதெல்லாம் ஏற்படக்கூடிய குடிப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய உறுப்புகள் வந்து பாதிக்கப்படக்கூடியது. ஸோ அடுத்து வந்துட்டு ரஹாபிலிட்டேஷன் மெசேஜ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ். ஸோ இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு உண்டான இதுதான் வந்துட்டு ரஹாபிலிட்டேஷன் மெசேஜ். சரி, எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கணும். கல்வி மற்றும் வழிகாட்டுதல் அவங்களுக்கு கொடுக்கணும். எஜுகேஷன் அண்ட் ப்ராப்பர் வழிகாட்டுதல், அதாவது ப்ராப்பர் கவுன்சிலிங் வில் ஹெல்ப் த ஆல்கஹாலிக்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ். அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க வந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு படிப்பும் வழிகாட்டுதலும் உதவிகரமாக இருக்குது. அது இல்லாத சில பிரச்சனைகள்லேருந்து டு அக்செப்ட் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் தர் லைஃப், வாழ்க்கையில் தோல்விகளை வந்து ஏற்றுக்கு உண்டான பக்குவத்தை கொடுக்கறது, மன அழுத்தத்திலேருந்து மீட்டு கொண்டு வர்றது, பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வருது. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் அவங்க வெளியே வரலாம். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்கோயிங் ரீஹாபிலிட்டேஷன் ஷுட் பி சேனலைஸ்ட் இன்டு ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸ், ரீடிங், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், யோகா, மெடிடேஷன். இதெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது ஸோ அவங்க வந்துட்டு அந்த தவறான பழக்கத்திலேருந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரலாம். சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்டு பேர் குரூப்ஸு, பெற்றோர்கள்ட்ட இருந்தும் தன்னோட குழு உறுப்பினர்கள்ட்ட இருந்தும் உதவி தேடுறது. வென் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன், அதாவது குறிப்பாக பிரச்சனைக்குரிய சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து சுட் சீக் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அண்டு பியர்ஸ். ஸோ தன்னோட நண்பர்கள்ட்டையும் தன்னோட குடும்ப பெற்றோர்களிடத்தையும் அவங்க வந்து உதவியை நாடலாம். ஸோ இது மூலம் வந்துட்டு this would help them to share their feelings of anxiety. தன்னோட கவலைகளை ஏதாவது தவறாக செய்து விடுவோமோ, இல்லை வந்துட்டு அந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம வந்து பெற்றோர்களிடத்தையும் நண்பர்களிடத்தையும் நம்ம வந்து உதவிகள் வந்துட்டு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் சீக் ஹெல்ப் ஃப்ரம் சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்டு டு கெட் ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரியான அடிமை பழக்கத்திலிருந்து மீட்டு வர்றதுக்கு நம்ம வந்து உளவியலாளர்கள் அவங்களோட உதவியை நாடலாம். சைக்காலஜிஸ்ட்டை அவங்களோட உதவியை நாடி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அமைதியான அந்த ரிலாக்ஸ்டு பீஸ்ஃபுல் வாழ்க்கையை நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆல்கஹால் டிஅடிக்ஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஆர் ஹெல்ப்ஃபுல் டு த இண்டிவிஜுவல். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது உதவிகரமாக இருக்குது. எது குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு வர்றது அண்டு அவங்களுக்கு வந்து மீட்புக்கு உண்டான அந்த திட்டங்கள், இது மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் நம்ம வந்து கெட் ரிட் ஆஃப் த ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி அண்டு கேன் லீட் எ நார்மல் அண்டு ஹெல்த்தி லைஃப். அவங்களும் வந்துட்டு சாதாரண ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆல்கஹால் டிஅடிக்ஷன் ரெஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So after this, alcohol drug abuse is over. So we'll see the next video.